நீங்க மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவோ உங்க பண்புள்ள வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படுத்தவோ நான் வரல. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய சாகர வரைக்கும் காப்பாத்துறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இப்ப ராதாவுடைய மகிழ்ச்சிகரமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. என்னுடைய கடமையை பத்தி எனக்கு தெரியும். அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. மிஸ்டர் மோகன்குமாருடைய மகனை ராதா காதலிக்கிறதும், ஆனா அந்தஸ்து காரணமா அந்த கல்யாணம் தடைபட்டு போனதும் எனக்கு தெரியும். ஏற்றத்தாழ்வினால இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாது. எவ்வளவு செலவானாலும் நான் தர தயாரா இருக்கேன். ராதா சந்தோஷமா வாழணும். நம்முடைய உறவை உலகத்துக்கு எப்படி மூடி மறைச்சாலும் தாய்மைங்கிற உணர்ச்சியை என்னால கட்டுப்படுத்த முடியல. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. மன்னிக்கணும். அந்தஸ்து காரணமாவோ ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தினாலேயோ இந்த கல்யாணம் நின்னு போல. என்ன? இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமே நீங்க தான். நானா? ஒரு நடிகையினுடைய மகளை அவங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. நான் தான் ராதாவோட தாயங்கிறது அவங்களுக்கு எப்படி? பொய் சொல்ல விரும்பல. நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன். நீங்க செய்யற தொழிலுக்கு சமூகத்துல எப்படிப்பட்ட மதிப்பு இருக்குங்கிறத இப்பவாவது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். சார், நிறைய மகாலட்சுமி வந்திருக்காங்க. அப்படியா? உடனே வர சொல்லு. போயிட்டு வரேன், போயிட்டு வந்துடுறேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா, எனி கூல் ட்ரிங்க்ஸ்? டேக் யுவர் சீட். ஒரு நடிகைக்கு உங்ககிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. என்னங்க இது? உங்க பாக்கிறதுக்கு தமிழ்நாடே துடியா துடிச்சிட்டு இருக்கு. நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? இதுவே எனக்கு பெருமை தானே. சோ என் புகழுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறீங்க. ஆஃப் கோர்ஸ். நீங்க பெரிய நடிகை இல்லையா? நடிகை ஒரு குடும்ப பெண் தானே, அதை மறந்துட்டீங்களே. மிஸ்டர் மோகன்குமார், ஸ்கூல் வாத்தியார் மகளை நீங்க மருமகளா ஏத்துக்க தயாரா இருந்தீங்க. ராதா ஒரு நடிகையோட மகன்னு, அதாவது என் மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சம்பந்தம் செய்ய மறுத்துட்டீங்க இல்லையா? அது என்ன பத்தி ஒண்ணு இல்லைங்க. ஆனா எங்க சமூகத்துல அத எந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு. என்ன சார் பொல்லாத சமூகம்? நடிகை என்ன பண்பு இல்லாதவ நினைச்சீங்களா? உங்க ஆபீஸ்ல கூட தான் பல பெண்கள் வேலை செய்யறாங்க, ஆண்களோட பழகுறாங்க. பணக்கார சமூகத்துல கணவன் மனைவியா விருந்துக்கு போறாங்க, மத்த ஆண்களோட கை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதையெல்லாம் ஏத்துக்கிற சமூகம் எங்களை மட்டும் ஏன் சந்தேக கண்ணோட பாக்கணும்? நடிப்போ ஒரு தொழில் தான் சார். எங்களும் பல பேர் நெருப்பு மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பிளீஸ். என்னோட கொஞ்சம் வாங்க. மேடம், நான் இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சிட்டு இருக்கேன்னு நீங்களே நேர்ல பார்க்கலாம். பிளீஸ் கொஞ்சம் வாங்க. மேடம், இந்த அனாதை இல்லாம நடத்துறதுக்கு ரொம்ப செலவாகுமே. அதுக்குதான் சம்பாதிக்கிறேன். உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. நீங்க செய்யறது மகத்தான சேவை. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக
இந்த சின்ன சேவை செஞ்சுட்டு வரேன், அவ்வளவுதான். மிஸ்டர் மோகன்குமார், என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சுருக்கமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் நிகழ்கால வாழ்க்கையை நீங்களே நேர்ல பாத்துட்டீங்க. அம்மா, உங்களை பத்தி தப்பா இடப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிறைஞ்ச தெய்வ சன்னிதானத்துல சொல்றேன், உங்க மக ராதாவுக்கும் என் மகன் சுரேஷுக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அதை நானே நடத்தி வைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ராமநாதன். ஓ, நீங்களா? வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. நான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். நீங்க சொல்றது எல்லாம் உங்க மக ராதாவோட கல்யாண விஷயமா தான். இந்த சம்பந்தம் நடக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன். நீங்களும் என்ன பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த இரண்டு உள்ளமுடைய கற்பனைகளை நாம கலைக்கணுமான்னு. இப்ப நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். ராதா சுரேஷ் கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுவும் கூடிய சீக்கிரம். உங்களோட இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம்? நான் எதையுமே மறைக்க விரும்பல. மிஸ்டர் ராமநாதன், நான் மகாலட்சுமியை பார்த்தேன். She is just great. அவங்க நடிகையா இருக்கலாம், ஆனா உள்ளத்தால் உயர்ந்தவங்க. கருண உள்ளத்தோட பல குழந்தைகளுக்கு தாயா தெய்வமா நிலைச்சிருக்காங்க. அவங்க நடத்துற அநாத ஆசிரமங்களை இப்ப நான் பார்த்துட்டு தான் வரேன். உங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை நீங்க தவறா எடுத்துக்கிட்டு அவங்களை இழக்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் இது உங்களுடைய சொந்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மகளை என் மருமகளை அடையத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மிஸ்டர் ராமநாதன், சந்தோஷம் தானே? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு ஆண்டவர் ஏற்கனவே முடி போட்டு வச்சிருக்காரு. அதை யாரால மாத்த முடியும்? குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கம், வாங்க. எங்க திருமண பத்திரிகை முதல்ல உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்திருக்கோம். ப்ளீஸ். நீங்க தவறாம எங்க கல்யாணத்துக்கு வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். இப்பவே வாழ்த்துறனே. நீங்க 2 பேரும் நெடுவொரு காலம் வாழ்ந்து அமோகமா சந்தோஷமா இருக்கணும். ராதா, என்னம்மா பேசவே மாட்டேங்கிற? எனக்கு என்ன பேசுறதுன்னு. வாங்க, என்னோட உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். சுரேஷ், இது ராதாவுக்கு நான் கொடுக்கிற பரிசு. இந்த மாங்கல்யத்தை தான் நீ அவ கழுத்துல கட்டணும். நீங்க நடிப்பு தொழிலுக்கு விலக போறதை பத்தி வருத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் லெட்டர் எழுதிருக்காங்க. அவங்களுக்கு மட்டுமா, நமக்கு இல்லையா? உங்களுக்கு ஓஹோன்னு பேர் இருக்கு, அதுக்குள்ள ஏமா இந்த முடிவு? நல்ல பேரோட விலகுறதா எனக்கு பெருமை. என்னுடைய ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொரு சகாப்தம் ஆரம்பமாக போகுது. நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நாளையில இருந்து என் வாழ்க்கை முறையே மாறப்போகுது. அப்போ நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏம்மா,
இன்னைக்குதான் உங்களுக்கு கடைசி ஷூட்டிங்கா? ஆமா, நடிகைங்கிற அந்தஸ்துக்கு தான் இன்னையோட முடிவு. நாளையில இருந்து நான் வரும் மகாலட்சுமி. ரெடியா? கிளாப் இன். ஸ்டார்ட். 42/9 take one. ஆக்ஷன். கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கிற நீங்க மன்னிக்கணும், நான் பிரிஞ்சில்ல, அவர் பிரிச்சு வச்சிருக்காரு. அது எப்படியோ இப்ப நீங்க உங்க கணவரோட வாழல. வாழ முடியல. கட் இட். ஓகே. ஓகேயா? ஓகே சார். அடுத்த ஷாட் வாங்க. ஒரு குமாஸ்தாவா மாசம் 600 ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க குழந்தையை நீங்களே வளர்க்கணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமா, ஆனா உங்க கணவர் ஒரு வியாபாரியா மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். உங்களை விட குழந்தைய சந்தோஷமா வசதியா அவரால் தான் வாழ வைக்க முடியும். குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைக்கிறப்ப உங்ககிட்ட குழந்தை வளர்றதை விட அவர்கிட்ட வளர்றதான் நியாயம். நியாயத்தை பத்தி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, அதுக்கு நீதிபதி இருக்காரு. அந்த குழந்தை 10 மாசம் நான் சுமந்தேன். அந்த ஜீவன் வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே அதோட ஆரோக்கியத்துக்காக நான் கசப்பான மருந்து சாப்பிட்டு இருக்கேன், பட்டி கிடந்திருக்கேன். கர்ப்பப்பையில அந்த குழந்தை தன் பிஞ்சு காலால எட்டி எட்டி உதச்சப்போ எனக்கு ஏற்பட்ட வலியை நான் பெருமிதத்தோட தாங்கி இருக்கேன். அது பிறந்தப்போ வளர்ந்தப்போ என் கண்ணுக்குள்ள வச்சு நான் காப்பாத்தினேன். இதெல்லாம் என் கணவருக்கு என்ன தெரியும்? ஒரு ராத்திரி சுகத்தோட அவர் கடமை முடிஞ்சு போச்சு. நீதிபதி அவர்களே, என் குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவதான் என் உயிர், அவதான் என் ரத்தம், என் சந்தோஷம், எதிர்காலம் எல்லாமே அவதான். என்ன என் குழந்தைகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அந்த கொடுமை என்னால தாங்க முடியாது. அது தாங்கிக்கிற சக்தியை இதயத்துக்கு கிடையாது. நீதிபதி அவர்களே, எனக்கு நியாயம் வழங்குங்க. உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுறேன். எனக்கு நியாயம் வழங்குங்க, எனக்கு நியாயம் வழங்குங்க. பிளீஸ் 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 பிளீஸ். கட் இட். ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்கம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட இந்த படத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. கொண்டா. தேங்க்யூ வெரி மச். படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஒரு நிமிஷம், உங்களை பத்தி சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமா? இனிமே நான் நடிகை இல்ல, சாதாரண பெண். எனக்கு விளம்பரம் தேவையில்லை, என்னை பத்தி செய்தியும் வேண்டாம். சாரி. அப்படி சொன்னா எப்படிங்கம்மா? இனிமே நீங்க படத்தில் நடிக்க போறது என்ற முடிவு இறுதியான முடிவுங்களா? ஆமா, இனிமே நடிக்க போறதில்லை. அப்படின்னா லைஃப்ல நீங்க செட்டில் ஆக போறீங்களாமா? செட்டிலா? இல்ல, எங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ் உண்டான்னு கேக்குறேன். ரகசியமா வச்சுக்கிட்டு உங்க கல்யாணத்தை திடீர்னு அனௌன்ஸ் பண்றதா? கல்யாணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை இந்த கேள்வி கேட்கறதுக்கு மன்னிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டதுன்னு பரவலா செய்திகள்லாம் வந்திருக்கேன். தயவுசெய்து என் சொந்த வாழ்க்கையை பத்தி யாரும் கேள்வி கேட்காதீங்க பிளீஸ். நீங்க பெரிய நடிகை, உங்க சொந்த வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்க ரசிகர்களும் விரும்புவாங்களே. பிளீஸ் வேண்டாம், நான் வீட்டுக்கு போகணும். கடைசியா ஒரு கேள்வி மேடம். இப்ப செட்டில் தாய் பாசத்தை அழகா அற்புதமா ஆக்ட் பண்ணி காமிச்சீங்களே, நிஜமான ஒரு தாயால தான் இந்த மாதிரி உணர்ச்சியை காட்ட முடியும். நீங்க ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கீங்களா? ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்னுடைய குழந்தைங்க தான். மேடம், உங்களுக்கு சொந்தமா குழந்தை உண்டான்னு கேட்டோம். கல்யாணம் எப்படி மிஸ்டர் குழந்தை பிறக்கும்? அதை அவங்கள சொல்லணும். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரகசியம். தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி கொடுங்க. பேப்பர் பேப்பர். பிரபல நடிகை மகாலட்சுமி ஆஸ்பத்திரியில் அனுமதி. பேப்பர் பேப்பர். நடிகை மகாலட்சுமிக்கு என்ன சார் ஆச்சு? ரத்த குழாய் வெடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உயிருக்கே ஆபத்தான். என்ன ஹாஸ்பிட்டல்? அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல்.
பார்க்கணும். யாருமா நீ? வந்து அவங்க ரசிக. யாரையும் உள்ள விட முடியாது, போமா. டாக்டர், மகாலட்சுமிக்கு எப்படி இருக்கு? கண்டிஷன் பேடா தான் இருக்கு. இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ராதா, இந்த பாரு, ஏமா அழுத? பாரு, என்னாச்சு? மேடம், மேடம், ஸ்டூடியோல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ரத்த குழாய் வெடிச்சு மூச்சு ஆயிட்டாங்களா? ரொம்ப சீரியஸா. பேப்பர். மேடம், இறந்துட்டாங்களா?
இனிமேலாவது நான் இவங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? கூப்பிடுமா? அம்மா!